காலத்தின் அருமை கருதியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லி அதை பற்றினது அண்ணமார் சொல்லிட்டாங்க, விழிப்புணர்வு சொல்லிட்டாங்க. ஸோ நன்றி உரை செலுத்துவதற்கு அல்லது நன்றி உரை பேசுவதற்கு முன்பு 2 விடயங்களை மட்டும் நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா நான் மிகவும் நேசிக்கக்கூடிய கிராமங்களில் ஒன்று ராஜகோபாலபுரம். ஸோ இங்கே வந்ததுக்காக நான் பெருமையை பேசணும்னு நினைக்க வேண்டாம். உண்மையான ஒரு சில விடயங்களை நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு சொன்னால் நான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் பார்க்குற கூட்டங்களை உணர்வு பூர்வமாக எந்த இளைஞர்களும் எந்த ஊர்லேயும் மேடை ஏற மாட்டாங்க. நான் எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். தமிழ் மாநிலம் கூட அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எல்லா இளைஞர்னு சொல்லிட்டு இருக்கேன், இளைஞர் அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார், இளைஞர்கள் தாண்டா அந்த முதுகெலும்பு. உன்னை நான் இப்படி கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் உன்னை குத்தி குத்தி காமிக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ எப்படி துடிப்பா இருக்கிறியோ, நீ எப்படி துடிப்பா சமூகத்து சிந்தனையில இருக்கிறியோ, ஒன்னே பேர் பல பேரை நீ உருவாக்கணும். 4 பேரை போல ஆட்டு மண்டை போல நீ இருக்க கூடாது. 4 பேர்த்த உருவாக்குறதுல புரட்சிகரமான ஒரு இளைஞனா நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏசும் போதெல்லாம் நான் நினைப்பேன், ஏன்டா ஏன்? ஆனா அந்த ஏச்சுக்கு பின்னாலதான் இருந்துச்சு என்னுடைய அரசியல்ங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, நான் என்னது 19 வயசுல போறேன். அரசியல் தெரியாது, நான் யாரு கூட பயணிக்கணும் தெரியாது. மருதமலர் பத்திரிகை அண்ணன் உமா ரமேஷ்குமார் கூட போனேன். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட இளைஞரணி துணை பொறுப்பாளராக இருக்கிறேன். நீட்டியும் நான் நடைப்பயணத்துக்கு போகிறோம், 2 பயணிக்கல. ஒரு கிராமத்தின் வழியாக போகிறோம். அந்த கிராமத்தில் போகும்போது ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்கு. அப்போ என் மனசுல என்ன, ஊர்ல வச்சுக்கிட்டு கல்லறை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள எண்ணிட்டு போனேன். ஆனா அது கடந்து ரமேஷ் அண்ணன் கூட போகும்போது தான் முத அண்ணன் தமிழ்மாரன் அறிமுகமாகறாங்க. நாங்க அந்த இடத்துல போறோம், மலர் மாலை வைக்கிறோம். அக்கா குயிலி நாச்சியார் கூட பேசும்போது சொன்னாங்க, தம்பி இந்த சிவப்பு பச்சை எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், சிவப்புங்கிற அடையாளம் நம்மளுடைய தியாகத்தையும் போர் குணத்தையும் குறிக்கிறது. பச்சைன்றது வேளாண்மையை குறிக்கிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்ற 2000 ஆண்டுக்கு முன்னால வள்ளுவன் வகுத்த குரலுக்கு இணங்க நம்ம வேளாண்மை பெருங்குடி. நமக்கு பின்னாலதான் அத்தனை குடிகளும் வரணும். மல்லர் சமூகமான பல்லர் சமூகம், இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பது தமிழ் அன்னை வரலாற்றில் முதன்மை குடி சமூகம். ஆனா இன்னைக்கு நம்ம பின்னால யாரும் வரல, நம்ம எல்லாரும் பின்னாலும் போயிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க நடக்கிற உண்மை. 2வது, அதிகாரத்தால இரட்டை மலை சீனிவாச அயோத்தி தாசியான பல தலைவர்களை தெரியும், ஆனா நம்ம தலைவர்களை பத்தி தெரியாது. 2வது, இந்த அதிகாரத்துல ஆனா ஒரு சில விஷயம் வரலாற்றுல நம்மளுடைய அதிகாரங்கள் எங்க பறிக்கப்பட்டதுங்கிறத நான் திருநெல்வேலி மாவட்டத்துல பிள்ளையார்குளம், திருநெல்வேலி மாவட்டத்துல கடைசி கிராமம், எங்க வயலை தாங்கினா தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடியில 2 விதமான அதிகாரங்களை அரசியல் ஆளுமைகளை சட்டமன்றங்களை நம்ம பறிச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சேர்மனுங்கிற பதவி கவுன்சிலர்கள் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க இது 30 வருஷத்துக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிற பதவி தான் சேர்மன். அப்போ பிள்ளையார் குளத்துல இருந்து தலைவன் ஒருத்தங்க நின்னாங்க. அதிகாரத்தை மீறி அதிகாரத்தை தாண்டி பல ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்னாங்க. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நிலைக்கு வந்தாங்க. 3/4 ஓட்டுகளை பறிச்சாங்க அன்னைக்கு பயம் கொடுத்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, போது இனி இந்த சமூகம் இந்த இடத்துல அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆயிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு அந்த பக்கம் இருந்து எங்க பரப்பாடியில இருந்து பறிச்ச தொகுதியை இங்க வரைக்கும் நீட்டு கொண்டு போயிட்டு மாட்டு சமூகத்துக்கான ஒரு தொகுதியை ஆக்கிட்டாங்க. ஒண்ணு இதை நாங்குநேரிய சட்டமன்ற தொகுதியை, இன்னொரு தொகுதி சாத்தாங்குளம் தொகுதின்னு ஒண்ணு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அங்க பறையர் சமூகம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்க அங்க ஆளுமை செலுத்தக்கூடிய நிலை வந்தது. இந்த மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க தெரிஞ்சது, அந்த தொகுதியே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஏன்? நம்மளுடைய விழிப்புணர்வு இல்லாம. அதனாலதான் சொல்றேன். 2வது, இந்த கிராமத்தை பத்தி நான் பெருமைப்படுறேன்னு சொன்னேன். எதுக்கு தெரியுமா? நம்ம ஆளுக்கு எதுக்கும் ஒண்ணு கூடுறோமோ இல்லையோ, சமூக உணர்வுல ஒரு சில இழப்புகள்ல ஒண்ணு கூடுறோம். ஒரு சமூகத்தை அடையாளம் ஆக்குறதும் இழப்பு தான், அங்கீகாரம் பெற வைக்கிறது இழப்பு தான். அந்த வகையில மகர்ஷிரி, அதாவது முத்துமனம், அவங்களுடைய ஊர்வலம் வருது. இந்த கிராமத்தை தாண்டி பைபாஸ்ல போச்சு.
ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தாய்மாரும் கண்ணீரும் கவலையும் கம்பளமா அழுது புலம்புனது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஓடி வராங்க. நமக்கு தண்ணி கிடைக்காதா, தண்ணி குடிக்க முடியாதா, தாகத்தை எங்க போய் தீர்க்க போகிறோம் அப்படிங்கிற வலியும் வேதனையும் உணர்ச்சியும் கலந்து நாங்க நடந்த நடப்பயணங்கிறது எங்களுக்கு தெரியும். கல்லும் குத்தும், காவல்துறை அங்கிருந்து வேகமா போங்கம்பாங்க. அதை தாண்டி வரும் பொழுது நாங்க பசியாரணமோ இல்லையோ தாகம் தீர்ந்தது. அந்த தாகத்துக்கான நம்ம கிராம மக்கள் அங்கங்க இருந்து வந்து கூடினாங்க, எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த கிராமத்துல பாட்டில் கேனு அந்த டெம்மு கூடமுன்னு வச்சு தண்ணீர் தாகம் தீர்த்தாங்களே. இந்த ஒற்றுமையை தான் இந்த கிராமத்தை நான் பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு இந்த கிராமத்தை நேசிக்க ஆரம்பிச்சேன். இன்ன வரையும் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் மணிபாண்டியனை எனக்கு முன்னால் அறிமுகம் இல்லை, சமீப காலமா அறிமுகம். ஆனா அவருடைய தியாகங்கிறது இன்னும் இந்த இளைஞர்கள் மத்தியில வரணும். அவரை மாரி இந்த இளைஞர்கள் ஒன்று கூடணும், இவர்கள் அரசியல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். சில விஷயங்கள்ல போகும்போது நான் தமிழ்நாடு அளவுல எல்லா கிராமங்களுக்கும் முக்கால்வாசி போயிட்டேன். ஒரு தொகுதிக்கு 10 கிராமங்களுக்கு தான் போயிட்டு இருப்பேன். ஆனா அந்த 10 கிராமங்களும் இளைஞர்கள் வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஒன்னு சலசலப்பு இருக்கும். அங்க உனக்கு கூட்டத்தை கவனிக்க முடியாது, பாதியில போயிடுவாங்க. ஆனா ஆரம்பிச்சதுல இந்த பக்கத்துல இருக்கிற மக்களும் நான் என்னைக்குமே ஒரு போயிட்டே எடுக்க முடியாது. ஏன்னா நாளை எதிர்காலம் இளைஞர்கள் தான். அக்கா சொன்ன மாதிரி இளம்பெண்கள் முன்னுரிமை கொடுக்கணும். நானும் கல்வி வளம் வளர்ச்சின்னு பேசுவேன், பேஸ்புக்ல போடுவேன், எழுதுவேன். என்னால எவ்வளவு தொண்டை தண்ணிய கை வலிக்க எழுதுவேன். ஆனா அந்த எழுத்துக்கு எனக்கு அடித்தளம் விட்டு தந்தவர் அண்ணன் தமிழ்மாறன். அவர்களுடைய சிந்தனை ஆற்றலும், அக்கா சொன்ன மாதிரி பெண்கள் அரசியலையும், மணிபாண்டியன் மாதிரி தியாகத்தையும் இந்த வரும் தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துல புதியதாக பயணிக்கிற சகோதரர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்கத்திற்காக பாடுபடும் பட்சத்தில் அதுல அதிகாரத்தை பெற வேண்டிய குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். அது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எந்த இயக்கத்திலும் இருங்கள், எந்த இயக்கத்திலும் பயணிக்கலாம். ஆனா உங்களுடைய அரசியல் இலக்கு என்பது நீங்க பறந்துபட்ட உலகத்திற்கானதா இருக்க வேண்டாம், இந்த தமிழ்நாட்டிற்காக இருக்க வேண்டாம், இந்த தொகுதிக்காக இருக்க வேண்டாம். உன் கிராமம் எங்க வளர வேண்டும் என்பதை நீ தீர்மானித்துக் கொள். உன் கிராமத்துக்கான அடிப்படை கட்டமைப்பை எங்க உருவாக்க முடியும், எதன் மூலம் உருவாக்க முடியும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அனைத்து கட்சியில் உள்ளவர்களோடு ஒற்றுமையாக இருங்க. நீங்க நல்லா வரணும் அரசியல்ல. இந்த சகோதரன் உங்களோடு எங்கும் துணை நிற்பான். எந்த ஒரு போராட்ட காலமாக இருந்தாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும் இந்த மக்களோடு மக்களாக மக்களின் ஒருவனாக நான் பயணிப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து தந்த அண்ணன் மணிபாண்டியன் அவர்களுக்கும், இதற்கான அனைத்து விதைகளை வித்திட்ட அண்ணன் தமிழ்மாறன் அவர்களோடு வந்திருக்க சகோதரி அவர்களுக்கும், கோயிலினாச்சியார் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை மேன்மையான வெற்றி பெற செய்த இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோடு மட்டுமில்லாமல் வாழ்த்துக்களையும்